ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்டி கலெக்ஷன். இன்றைக்கி திருநெல்வேலி ஸ்பெஷல் இடி சாம்பார் பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விதை மல்லியை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இது நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். எல்லா திங்ஸுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறோம், எதுலேயுமே ஆயில் மிக்ஸ் பண்ணலை. நெக்ஸ்ட்டு துவரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, எதுவுமே கருகிடக்கூடாது, கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வந்தால் போதும். நெக்ஸ்ட்டு வெள்ளை உளுந்து, இதுக்கு நீங்கள் கருப்பு உளுந்துனாலும் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட வெள்ளை உளுந்து இருந்ததுனால அது நான் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போதே 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ரெண்டையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக ஆயில் விட்டு காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா ரோஸ்ட் பண்ணி எல்லாம் எடுத்து ஆற வச்சு அது கூட பெருங்காயத்தூள் சேர்ந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு, நல்லா ஃபைன் பவுடராக. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.